வணக்கம் எல்லாருக்கும். ஃபேஸ்புக்கில் நடக்கிற ஏமாற்று வித்தைகள் விளையாட்டுகளை பற்றி பார்க்குறோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் நிறைய ஏமாற்று வித்தைகள் நடந்து கொண்டிருக்கு. அதில் நிறைய பேஜுகள் இருக்குது, குரூப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட குரூப்புகள் வாட்ஸ்அப் வழியே வேறு வேறு தளங்களையும் இருக்கும். இது முக்கியமான சொல்ல வந்து இப்படி ஒரு பேஜ், இப்படிக்கான பக்கங்கள் இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு குழு, பிரபஞ்ச ரகசியம் என்று சொல்லி. இது எனக்கு ஃபேஸ்புக் தானே தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து காட்டினா இதில் பார்த்திங்கன்னா இவர் போட்டிருக்கார். ஒரு சிலருக்கு மட்டுமே கடவுளுக்கு கிடைக்கிறது. உங்களுக்கு வேண்டிய பணத்தை கமெண்ட் செய்யவும், பிரபஞ்சத்துக்கு நன்றி, ஷேர் செய்து பெற்றுக்கொள்ளவும் வேண்டியிருக்கு. எப்படி கமெண்ட் பண்ண காசு வரும்? உழைக்கிற காசை இந்த காலத்தில் யார்கிட்டையும் தங்குறீல. இதில் எப்படி சும்மா வரும்? இதெல்லாம் வந்து பொய், ஆக்களை திசை திருப்புற வேலை. அவைக்கு வந்து இப்படி நீங்கள் செய்கிறதால அவைக்கு வந்து கமெண்ட்ஸும் லைக்ஸும் சேர்ந்தால் அவைய பேஜுக்கு ரேங்கிங் கூடும் ஃபேஸ்புக்கில். அப்போ அவைக்கு காசு வரும். அவைக்கு தான் காசு வரும், உங்களுக்கு இல்லை. அடுத்தது வந்து அவர் சங்க சேசை தான் நினைத்து நிறைய வருமெண்டா நீங்கள் நினைங்கோனே ஷேர் பண்ணுறீங்க. அடுத்தது இதே மாதிரி இப்படி இதே ஆட்கள் கணக்கை வச்சிருக்கணும். மற்ற இதை சார்ந்த ஆக்கள் மற்ற போட்டிருக்கு. இன்று மாலை 6 மணிக்கு பணம் ரீதியாக உங்களொருவர் தொடர்பு கொள்வார். ஆம் என்று பதிவிடவும். ஆம் என்று பதிவிடுறதால ஃபேஸ்புக்கில் பதிவிடுறதால உங்களோட காசு பிரச்சனை தீருமா? இதெல்லாம் போய் அடுத்த 12 மணி நேரத்தில் மிகப்பெரிய தொகை உங்கள் என்ன இது என்ன பேங்க் நடத்திக்கணுமா, இல்லாட்டி லாட்ரி நடத்திக்கணுமா? இதெல்லாம் வந்து முழு பொய்யான விஷயங்கள். ஷேர் செய்து விட்டு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளும். ஏன்னா இந்த ராசிக்கு இவ்வளோ லட்சம் கிடைக்குமா? பாய பிள்ளைகளே, உங்களை தேடி வந்து அடிக்கணுண்டா. அப்படியே இங்கே எல்லாருக்கும் வந்து இது நான் சும்மா தற்செயலாக தான் எனக்கு வந்தது. இந்த குரூப்புக்கு போய் பார்த்தா முழுக்க அநியாய வேலைன்னு செய்கிறாங்க. இப்படியான பேஜுகளை கண்டா நீங்கள் செய்ய வேண்டியதை ஒன்றே ஒன்று தான். இப்படி போகிறீங்க, இந்த குரூப்பில் மேலே இந்த 3 டொட்டை தட்டுறீங்க, ரிப்போர்ட் குரூப்னு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு இதில் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க, டன்னு கொடுக்குறீங்க. அதை விட ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் போஸ்ட்டு போயிட்டு இதில் வந்து ஸ்கேம், ஃப்ராடோ, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனில் போயிட்டு ஏமாத்திராக்கள் வந்து நீங்கள் ஃப்ராடோ, ஸ்கேம் பண்ணி கொடுக்கலாம். ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், பிள்ளையான தகவல் கொடுக்கணும்டா, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், இதில் என்ன இன்ஃபர்மேஷன், இது எல்லா குரூப்புகளுக்கும் எல்லா பேஜுகளுக்கும் பொருந்தும். ஸோ இப்படி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்தீங்கன்னா இதில் மினக்கிற ஆக்களோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றலாம்னு நான் நம்புகிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த பேஜுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பேஜில் உள்ள வைக்கும் எனக்கும் தனிப்பட்ட பிரச்சனை, விரோதம் ஒன்றுமே இல்லை. வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. இது ஒரு உதாரணத்துக்கு தான் காட்டுறேன். இப்படி கணக்காக இருக்குது, பார்த்து நடந்து கொள்ளுங்க.